இந்திய குடியரசுத் தலைவரின் அவசர கால அதிகாரங்கள் என்னென்ன? அதாவது எமர்ஜென்சி பவர், அவசர கால அதிகாரங்கள் என்றால் அந்த அவசர கால அதிகாரங்கள் 3 வகைப்படும். ஒன்று எக்ஸ்டர்னல் பவர்ஸ், அதாவது வெளிநாடுகள் மூலம், வெளிநாடுகள் நம் நாட்டின் மீது படையெடுத்து வந்தால் அப்போது நம் நாட்டில் அசாதாரண சூழ்நிலை ஏற்படும், உள்நாட்டு குழப்பம் ஏற்படும், உள்நாட்டில் அரசாங்கத்தை சரியாக நடத்த முடியாது. இது போன்ற அசாதாரண சூழ்நிலை வரும்போது நம் இந்திய அரசாங்கத்தில் நமக்கு இருக்கிற அந்த அடிப்படை உரிமைகளை ரத்து செய்யப்படும். அதோடு மட்டுமல்லாமல் நம் அரசாங்கத்தையே, நம் நாடாளுமன்றத்தை ஆர்டிகல் 352 பயன்படுத்தி குடியரசுத் தலைவர் கலைத்து விடுவார். இதுதான் ஆர்டிகல் 352 எக்ஸ்டர்னல் பவர்ஸ். அதாவது இது ஒரு அசாதாரண ஒரு பவர். அசாதாரண சூழ்நிலை ஏற்படும் போது இந்த பவரை யூஸ் படுத்தலாம். அதுக்கடுத்து சரத்து 356. இந்த சரத்து கூறுவது யாதெனில் இது ஒரு மாநிலங்கள் சம்பந்தப்பட்டது. இந்தியாவில் இருக்கிற எந்த மாநிலமும் அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு தான் அந்த ஆட்சியை செய்ய வேண்டும். ஏதாவது ஒரு மாநிலம் அரசியல் அமைப்பை மீறிய செயல்களை செய்வதாக அந்த ஆளுநர் கருதினால் அல்லது குடியரசுத் தலைவர் கருதினால் அந்த மாநிலத்தில் நடைபெறுகிற அந்த சட்டமன்றத்தை கலைத்து விடலாம். அதுதான் ஆர்டிகல் 356. மாநில அரசுகளை கலைக்கும் அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு இருக்கிறது. இது அந்த மாநிலத்தில் இருக்கிற கவர்னர் அல்லது ஆளுநர் பரிந்துரையின் பேரிலோ அல்லது குடியரசுத் தலைவர் தாமாகவோ நேரடியாக தலையிட்டு மாநில சட்டமன்றங்களை கலைத்து விடலாம், டிசால்வ் செய்து விடலாம். அதற்கடுத்து 360 என்ற ஒரு எமர்ஜென்சி பவர் இருக்கிறது. ஆர்டிகல் 360 படி ஃபினான்சியல் கிரைசிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபினான்சியல் கிரைசிஸ் அப்படின்னா நிதிநிலை நெருக்கடிகள். ஒரு அரசாங்கத்தை நடத்த வேண்டும் என்றால் போதிய அளவு நிதி இருக்க வேண்டும். அனைத்து துறைகளுக்கும் போதிய நிதி வருவாய் இருந்தால்தான் அனைத்து துறைகளும் செம்மையாக செயல்பட முடியும். உதாரணமாக குடிநீர், அனைத்து மக்களுக்கும் குடிநீர் வழங்க வேண்டும். அனைத்து மக்களுக்கும் சுகாதாரம், இந்த நோய்கள் எல்லாம் வராமல் தடுக்க வேண்டும். சாலை வசதி இருக்க வேண்டும். மற்ற அனைத்து செலவுகளையும் செய்ய இராணுவம், போதிய அளவில் இராணுவ வசதி இருக்க வேண்டும். மற்ற அந்த வேலை செய்யும் மத்திய மாநில அரசுகளில் வேலை செய்யும் அலுவலர்களுக்கு அந்தந்த நேரத்தில் ஊதியம் கொடுக்க போதிய அளவு பணம் இருக்க வேண்டும். முக்கியமான திட்டங்களுக்கு, மிக அவசியமாக தேவைப்படும் திட்டங்களுக்கு செலவழிக்க போதிய அளவு பணம் இருக்க வேண்டும். இது போன்ற பணம் இல்லாதல், எமர்ஜென்சிக்கே, ஒரு அவசர காலத்திற்கு நம்மிடம் பணம் இல்லை, ஒரு நிர்வாகத்தை நடத்த முடியாத சூழ்நிலை ஏற்பட்டதாக அந்த மாநிலத்தின் ஆளுநர் கருதினாலோ அல்லது குடியரசுத் தலைவர் இந்த
ஃபினான்சியல் கிரைசிஸ் ஏற்பட்டு விட்டதே என கருதினால் ஆர்டிகல் 360 பயன்படுத்தி ஆட்சியை கலைத்து விடலாம். இதுதான் இந்த 3 ஃபினான்சியல் கிரைசிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்து ஆர்டிகல் 365 என்ன கூறுதுன்னா, ஒரு மத்திய அரசின் சட்டத்தை ஒரு மத்திய அரசும் ஒரு சட்டம் அமல்படுத்துகிறது என்றால் அதை மாநில அரசு அப்படியே பின்பற்ற வேண்டும். அவ்வாறு செயல்படவில்லை, மாநில அரசின் சட்டத்தை ஒபே செய்யவில்லை என்றால் ஆர்டிகல் 365 பயன்படுத்தி அந்த அரசை கலைத்து விடலாம் என அரசியலமைப்பு சட்டம் கூறுகிறது. இது போன்ற ஒரு முக்கியமான அவசரகால சட்டங்கள் தான். அது மட்டுமல்லாமல் எமர்ஜென்சி பவர் அல்லது அவசரகால அதிகாரங்கள் என்ற ஒரு அதிகாரம் இருக்கிறது. அந்த அவசரகால அதிகாரங்கள் என்றால் என்னவென்று, ஒரு நாடாளுமன்றம் கலைக்கப்பட்ட பின், நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டு ஒரு மாதங்களோ அல்லது ஒரு 6 மாதமோ ஒரு வருடமோ இருக்கிறது என்றால் அந்த சூழ்நிலையில் அவசியமாக அந்த நாட்டு மக்களுக்கு, நம் நாட்டில் இருக்கிற மக்களுக்கு அவசியமாக ஒரு செயலை செய்ய வேண்டும். அது சட்டம் இயற்றினால்தான் செய்ய முடியும் என குடியரசுத் தலைவர் கருதினால் அந்த அவசரகால சட்டங்களை இவர் இயற்றலாம். அந்த அவசரகால சட்டங்கள் நாம் எவ்வாறு நாடாளுமன்றத்தில் ஒரு சட்டம் இயற்றி 2 சபைகளிலும் இயற்றி அது குடியரசுத் தலைவருக்கு சென்று குடியரசுத் தலைவர் ஒப்புதல் பெற்றால் அது சட்டமாகும். அது சட்டமாகி என்னென்ன நிலைகளில் செயல்படுகிறதோ அதே அளவு அதிகாரங்களை கொண்டது இந்த குடியரசுத் தலைவர் பிறப்பிக்கும் இந்த அவசரகால சட்டங்கள். இந்த அவசரகால சட்டங்கள் மீண்டும் நாடாளுமன்றம் கூடிய பின்னர் நாடாளுமன்றத்தின் 2 அவைகளிலும் 6 வாரங்களுக்குள் இந்த குடியரசுத் தலைவரின் அவசரகால சட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்க வேண்டும். அவ்வாறு ஒப்புதல் அளித்தால் அந்த சட்டம், குடியரசுத் தலைவருடைய அவசரகால சட்டம் செல்லுபடியாகும். அவ்வாறு குடியரசுத் தலைவரின் அந்த அவசரகால சட்டத்திற்கு நாடாளுமன்ற அவை ஒப்புதல் கொடுக்காமல் மறுப்பு அளித்தால் அந்த அவசரகால சட்டங்கள் செல்லாமல் போய்விடும். இதுதான் குடியரசுத் தலைவரின் அவசரகால சட்டங்கள் என கூறப்படுவது. இந்த காணொளியை பார்ப்பவர்கள் தயவு செய்து உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள். எங்களுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்ததால் தான் நான் அடுத்தடுத்து உங்களுக்கு பாடம் சம்பந்தமாக, ஒரு தேர்வு சம்பந்தமாக போடுகின்ற இந்த வீடியோக்கள் உங்களுக்கு வந்து சேரும். உங்களுக்கு தேவையான மிக முக்கியமான வீடியோக்கள் மட்டும்தான் உங்களில் நாம் பதிவேற்றம் செய்வோம். இது போன்ற இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் தேவைப்படுபவர்கள் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.